வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். இது விஜயுடைய தம்பிகளுக்கான ஒரு அரசியல் அறிவுரைன்னு வச்சுக்கலாம். இல்லை அரசியல் இன்றைக்கி நடைமுறையில் என்ன நடக்குது என்பது ஒரு புரிதல் கூட வச்சுக்கலாம். அது எப்படி வேணாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அரசியலுக்கு நடிகர்கள் வரலாமானா யார் வேண்டுமானாலும் வரலாம். நல்லுள்ளம் படைத்தவர்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம். எல்லாருமே எம்ஜிஆர் ஆகி விட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இருந்து அடையாளம் காட்டப்பட்டதால் ஜெயலலிதா. ஆனால் அவர் சொந்த முயற்சியில் ஜெயலலிதா அம்மை அவர்கள் அரசியலுக்கு சிஎம் ஆகலை. எம்ஜிஆர் அடையாளம் காட்டினார். சரி, அதை விட்டுருவோம். இப்போது விஜய் பின்னால் அன்றைக்கி எம்ஜிஆர் பின்னால் போனாங்க, பெரிய மாற்றங்கள் வந்தது. அப்புறம் நம்ம விஜயகாந்த் பின்னால் கூட போனாங்க, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் அவர் வந்தார். இன்றைக்கி அவர் இருந்திருந்தால் கூட அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்காத காரணத்தால் அவருடைய அத்தியாயம் முடிந்துவிட்டது. இதே மாதிரி இப்போது அந்த விஜய் வெற்றிடத்தை நிரப்புவதாக நினைத்து கொண்டு விஜய் வருகிறார். அவர் வருவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் எந்த போர்வையிலே வருகிறார் என்பதுதான். எதற்காக அவர் அரசியலுக்கு வருகிறார்? அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்தது, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு விஜயுடைய தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்றைக்கி மக்கள் எதை நோக்கி போகிறார்கள்? மத்திய அரசை, இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பாஜக எதை நோக்கி அவர்களுடைய அரசியல் காயை நகர்த்துகிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் நம்ம நாட்டில் இருந்தது, பார்ப்பனிய சித்தாந்தம். இந்த பார்ப்பனிய சித்தாந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களை நாலாக பிரிச்சுது. நாலாக பிரித்து தலையிலே பிறந்தவன் உயர்ந்த சாதி பார்ப்பனன், ராஜாங்களே அதுக்கு அடுத்தது தான். நம்ம தோளில் பிறந்தவன் சத்திரியன், நாடாளலாம். இடுப்பில் பிறந்தவன் வைசியன், தொழில் செய்யலாம். அதுக்கப்புறம் காலில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன் சூத்திரன். சூத்திரனை 7 வகையாக பிரித்து, அந்த 7மே கேட்டிங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். வேசியோட பெண்ணு, வேசியோட சந்ததி, ஏக மாதா பகுப்பிதான்னு சொல்கிறதுனா ஒரு அம்மாவுக்கும் 10 அப்பாவுக்கும் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் போரில் புறமுதுகிட்டு ஓடியவர்கள். அப்புறம் போரில் எதிரி நாட்டுக்கிட்ட மாட்டிக்கனுடைய சங்கதி. இவங்க போருக்கெல்லாம் அந்த காலத்தை போக மாட்டாங்க. ராஜாவுக்கு சாமி பேரை சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே காலத்தை ஓட்டுவாங்க. இவர்கள் எந்த போருக்கும் வாலேந்தி போனவர்கள் கிடையாது. ஆனால் இவர்கள் அந்த எதிரி நாட்டில் போய் மாட்டிக்கொண்ட ஒரு வீரன், அவருடைய நிலை அங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நரகம்லாம் நீங்கள் கேள்விப்படவே வேண்டாம். அவர் அனுபவித்து கதை என்னெல்லாம் சித்திரவதைகளை அனுபவித்தார்கள் என்பதை நீங்கள் தப்பித்து வந்தவரிடம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கே எதிரி நாட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நாட்டுக்காக போரிட்டவன் ஒரு வேலை. இப்போ அபிநந்தன் ஒருத்தர் பாகிஸ்தானில் போய் அவன் விமானம் விழுந்துச்சு. விமானமே பாகிஸ்தானில் விழுந்ததுக்கப்புறம் அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி அடித்து, அப்புறமா இம்ரான்கான் தலையிட்டு, அங்கே அப்போத்தி பாகிஸ்தான் அதிபர் டீசெண்டாக எல்லையில் விட்டு போனார். ஆனால் அவர் இந்த மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்தினாங்க அதெல்லாம் சொல்கிறாரு. அப்போது அந்த அபிநந்தன் நம்ம அவருக்கு பாரத் ரத்னா அது இதெல்லாம் நம்ம கொடுக்கணும், அவரை கௌரவப்படுத்தணும்னு நம்மளாம் நினைப்போம். ஆனால் இவர்கள் சூத்திரர்கள், எதிரி நாட்டிட்ட மாட்டிக்கினா அவருடைய சந்ததி சூத்திரர்கள் சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க. பார்ப்பனர்களுக்கு தான் நிலம் வாங்கக்கூடிய உரிமை. வேறு யார் எந்த பெண்ணை கட்டினாலும் இவர்களிடம் முதல்ல விட்டுடணும்.
அதிலும் குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து நிலம் வாங்குகிற உரிமை கிடையாது, வச்சுக்கிற உரிமை கிடையாது. முதல் ஆண்மகன் பிறந்தால் கங்கையில் தூக்கி போட்டுடணும். பெண்களுக்கு சுத்தமாக பார்ப்பன பெண்களே இருந்தாலும் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்களும் வந்து கணவன் இருந்தால் கூடவே அந்த நெருப்புலேயே அவங்கள போட்டு கொன்னுடணும். மொட்டை அடித்து மூலையில் உட்காரணும், அடுப்பாங்கரை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சமுதாயத்தில் இருக்க ஆண்கள் மட்டும் சொகுசாக வாழ்கிறதுக்காக இந்த மாதிரியான மனுஸ்மிருதி, சனாதனம் போன்ற விஷயங்களை வைத்து கொண்டிருந்தார்கள். இதை வந்து அரை நூற்றாண்டு காலமாக, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு காலம், வாழ்நாள் முழுவதும் இதை எதிர்ப்பதற்காகவே பயன்படுத்தி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், தமிழகத்தில் பெரியார், அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள் எல்லோரும் அவங்க வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து இதிலிருந்தெல்லாம் விடுதலை நமக்கு வாங்கி கொடுத்து, இனி குப்பனும் சுப்பனும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு அவங்க பசங்கள்லாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டரு இந்த மாதிரிலாம் ஆகிறாங்கன்னு சொன்னால், இது போன்ற தலைவர்களுடைய நேர்மையான கூர்மையான சிந்தனைகளும் அவருடைய தியாகங்களும் தான் இதற்கெல்லாம் வழிவகுத்தது. இப்போது இவங்களுடைய இந்த பழைய சித்தாந்தத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் ஆர்எஸ்எஸ், பாஜக என்பது ஒரு அரசியல் அமைப்பென்றாலும் அது இந்த பார்ப்பன சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்காக அரசியல் சாயம் போட்டுக்கொண்டு நாட்டை கலைபகரம் பண்ணிவிட்டாங்க. 2013 ஆட்சியை பிடிப்பதற்கு முழுக்க ஆர்எஸ்எஸ் தான் மூல காரணமாக இருந்து இந்த 2 எம்பியாக இருந்தவர்கள் இன்று 2013 காங்கிரஸ் மிகப்பெரிய ஊழல் கட்சி மாதிரி சித்தரித்து, இதற்கு மாற்று மிக நேர்மையானவர் மோடி தான்ற மாதிரிலாம் சித்தரித்து கார்ப்பரேட்டுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து மோடியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் இந்த நாடு பின்தங்கி கொண்டே போய்கிறது. எல்லாத்துலேயும் வேலைவாய்ப்பு போச்சு, சுயதொழில், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது சுத்தமாக போச்சு. யாருமே தொழில் பண்ண முடியாது. வெறும் அதானி, அம்பானி இந்த குரூப் மட்டும்தான் மொத்த இந்திய பொருளாதாரத்தையும் அவங்க கையில் எடுத்து போய் சேர்க்குறாரு. ஏன்னா அவங்க தான் வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க மாதிரி அவங்க இருந்து கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருக்கிறதா நினச்சி அவங்கள உலக பணக்கார லிஸ்ட்டில் 2வது இடத்துக்கு கொண்டு வந்தார். அது அப்புறம் ஹிண்டன்பர்க் வந்து அதை முகத்திரையெல்லாம் கீழ்ச்சி அவங்கள 25 இடத்துக்கு தள்ளியாச்சுன்னு வச்சுங்க. ஆனாலும் இன்று வரைக்கும் இனிமேலும் இந்த குடும்பத்திற்காகத்தான் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார். லாபகரமாக போகக்கூடிய அரசு நிறுவனங்களை எல்லாத்தையும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டு நஷ்டத்தை பூரா நம்ம தலையில் கட்டுறார். ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு என்ன மாதிரியான அராஜகங்களை கட்டவிழ்த்து விட முடியுமோ. அது அவர்களுக்கு வந்து முதலில் எதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஜனநாயகம் தான். ஜனநாயகத்தின் மேல் தான் அவங்க போர் தொடுக்கிறாங்க. அரசியல் அமைப்பு சட்டம், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை தான் அவர்களுக்கு முதல் எதிரியாக கருதுகிறார்கள். இதற்கு தலித் சமுதாயத்திலிருந்தே ஒரு சிலரை முன்வைத்து அவர்களுக்கெல்லாம் மந்திரி பதவி அது இதெல்லாம் கொடுத்து அவ்வளோ அழகாக காயின் ஊற்றி கொண்டு வருகிறார்கள். இது வந்து இப்போது தமிழகத்தில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இங்கே திராவிடம் வந்து மிகவும் வலுவாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் பாஜகக்காரங்களாம் வந்து திராவிடத்தை பயங்கரமாக பேசுவாங்க. அதுக்கு வந்து சங்கி கூட்டத்தில் மறைமுகமாக பசுத்தோல் போத்திய புலி மாதிரி சீமான் வந்து எப்படி ஆல் இண்டியா லெவலில் வந்து ஓவைசின்னு ஒருத்தர் இருந்து இஸ்லாமியர் வாக்குகளை எல்லாம் தனியாக பிரித்து மோடியை ஜெயிக்க வைப்பார். அந்த மாதிரி தமிழகத்தில் செட் பண்ணது தான் சீமான் வந்து என்ன பண்ணுவார்னா, தமிழ் திராவிடம் கிடையாதுன்னு தமிழர்கள் ஓட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னால் திராவிடம் வீக் ஆகிடும். திராவிடம் வீக்காமல் ஆயிடுச்சுன்னா சீமான் வரமாட்டார், எந்த காலத்திலும் வரமாட்டார். திராவிடத்தை வீக் ஆக்கிட்டு பாஜக உள்ளே வந்து அவங்க ஆரிய
அந்த சித்தாந்தத்தை, சனாதனத்தை திரும்பவும் ஏற்றுக்கொள்ள வைத்து நம்மையெல்லாம் மீண்டும் கோமணம் கட்டி நம்மக்கிட்ட எந்த ஒரு சொத்தும் இருக்க முடியாது, நம்ம உரிமைகள் எல்லாம் பறித்து குலத்தொழிலை அவங்க திணிச்சு, உங்கள் அப்பா முடி வெட்டினார்னா நீயும் முடி தான் வெட்டணும், காவா நோண்டினார்னா காவா தான் நோண்டணும் நீயும், உங்கள் அப்பா செருப்பு தைச்சாருன்னா நீயும் செருப்பு தான் தைக்கணும், இந்த மாதிரியான குலத்தொழிலை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக, அதாவது விஸ்வகர்மான்றது இப்போ ஏற்கனவே அப்பா கையில் உட்காந்து செருப்பு தைக்கிறாருன்னு வச்சிங்களேன், அவருக்கு ஷூ தைக்கிறதுக்கான மிஷினரி எல்லாம் கொடுத்து அவரை டெவலப் பண்ணி விட்டால் அது தொழில் வளர்ச்சி, அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றது. ஆனால் அது அப்பாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே தொழிலை அவருடைய பையன், அப்பா செய்கிற தொழிலை பையனே செஞ்சால் அவருக்கு நிதி உதவி கொடுப்பாங்க. இது எப்படின்னா, அப்பா தொழிலை நீ செய், நீ ஏன் படித்து கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி பொசிஷனுக்கெல்லாம் வரணும்னு ஏன் நினைக்கிற, நீ உங்கள் அப்பா செஞ்ச செருப்பு தைக்கிற தொழிலை நீயும் செய். இது அந்த காலத்தில் டைரெக்டாக சொன்னாங்க. நீ எல்லாம் ஏன்டா படிக்க வர, நீ போய் குலத்தொழிலை பாரு, உங்கள் அப்பா என்ன வேலை செஞ்சாலும் அதை நீ செய்ய அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நவீன இப்போது எல்லாரும் படித்து பெரிய பெரிய ஆளாகி இந்த அளவுக்கு எல்லா சமுதாயத்திலும் எல்லா சாதியிலும் பெரிய பெரிய படிப்பாளர்கள், பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய சாதனையாளர்களும் தோன்றிவிட்ட இந்த காலத்தில் கூட இதை மறைமுகமாக கொண்டு வராங்க. ஸோ இவங்களுடைய அஜெண்டாலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய இவர்கள் மொத்தமே இருப்பது 3%. இந்த 3% மக்களுக்கு இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு, 60 லட்சம் ஆண்டுதோறும் 60 லட்சம் வருமானம் வைத்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் ஏழைகள் பட்டியலில் வருவாங்க, வினோதமான ஏழைகள். சரிங்களா? அந்த மாதிரி மீண்டும் அந்த ஆரிய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கான வேலைகளை எல்லாம் பாஜக எல்லா மாநிலத்திலும் செஞ்சு, இன்றைக்கி டெல்லியில் கூட பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவர் ஊழலை எதிர்த்தான் ஆட்சியை பிடிச்சார். அப்போ பெரிய ஊழல் நடக்கிற மாதிரிலாம் சித்தரித்தாங்கல்ல, அதை எதிர்த்து வந்தவர். இந்த நிர்பயா கற்பழிப்பு சம்பவத்தை மையமாக வச்சு இவங்க பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணி இவங்க ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதாக ஷீலா தீக்ஷித்தை மாற்றி விட்டு இவங்களும் வந்தாங்க. இன்றைக்கி யார் எல்லா சட்டத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி இடி மூலிமா உள்ளே வச்சுட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, என்ன குற்றம் செஞ்சாருன்னு கூட சொல்லாமல் அதெல்லாம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவர் பெயில் வாங்கிறதுக்குள்ளே அவர் பாடு அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக விரோதமான செயல்களை செஞ்சு அவரை முடக்கி, அவருக்கு அப்பவும் கூட அறிவு வரல, காங்கிரஸோடு ஒரு கூட்டணி வைத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியை அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேர்ந்து நடந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருப்பது போல் அவருக்கு நினைத்து கொண்டு அங்கே களத்தில் இறங்கி கடைசியில் 22 இடத்துக்கு மேலே ஜெயிக்கலை. மற்ற இடம் எல்லாத்தையும் காங்கிரஸையும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியை வாக்கையும் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒன்றுமே கிடையாது. அவங்களது இவ்வளோ தான், ஜாதி பேரில் அரசியல் பண்ணாலும் மதத்தின் பேரில் அரசியல் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே அவங்களால ஒரு ஓட்டு கூட எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இவங்க வராங்க. அப்போது இங்கே என்ன நடக்க நினைக்கிறாங்க அவங்க சொன்னால், முதல்ல ரஜினியை வச்சு ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க, முடியல, அவர் எஸ்கேப்பு. அதிமுகவை அந்த அம்மையார் இறந்த உடனே அதை இவங்களுடைய சாதகமாக வைத்துக்கொண்டு அதிமுகவை கலைவரம் பண்ணி அதன் மூலயமா தேர்தலில் சந்தித்து பார்த்தாங்க. அப்பவும் நாரோடு சேர்ந்து பூவும் நாரி போச்சு என்ற கதையாக 45% வைத்து கொண்டிருந்த அதிமுக இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ அடுத்தபடியாக குறி வச்சிருக்கிறது விஜயை வைத்து அவர் பெரிய ஸ்டாரு, இதை காமிச்சு உங்கள் வாக்குகளை எல்லாம் வாங்கி திமுகவை தோக்கடிக்கணும். தோக்கடிச்சிட்டா விஜய் வந்துட மாட்டார், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதிமுக 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் கூட எதிர்கட்சியாக செயல்பட்டது யார்? 4 எம்எல்ஏ வச்சுருந்த பாஜக தான். விஜய் என்ன பண்ணாலும் அவர்கிட்ட பவரை கொடுக்க மாட்டாங்க, ரூலை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் கூட, வர வாய்ப்பில்லை, வந்தாலும் கூட பாஜக தான் அவரை
புறம் தள்ளிவிட்டு இவர்கள் முன்னால் வந்துடுவாங்க, கலைபுரம் பண்ணிக்குவாங்க, கட்சியை சாப்பிட்ருவாங்க. இது வந்து எதனால் தெரியுதுன்னு சொன்னால், விஜய் கேட்காமலேயே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. விஜய் அப்படின்னா வந்து எல்டிடி எதிர்த்தாரா, இல்லை வந்து ஏதாவது சாதியையோ சமுதாயத்தையோ இல்லை மதத்தையோ எதிர்த்து பேசினாரா, இல்லை அவருக்கு என்ன த்ரெட்டன் இருக்குது? முதலாவது வீரமணி ஏதோ அச்சுறுத்தல் பண்ணார்னு ஜெயலலிதா கிட்ட போய் விஜய் அவருக்கு முறையிட்ட காலமெல்லாம் உண்டு. அந்த மாதிரி கூட இப்போ எதுவும் இல்லையே, எந்த த்ரெட்டனும் கிடையாது. ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதாவது ஒரு சினிமா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விஜய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்தளவுக்கு இப்போ இருக்கிற ரசிகர்கள் கூட அந்த படத்தை யாரும் ரசிச்சிருக்க மாட்டீங்க. நாளைய தீர்ப்பு, அது இது, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இது மாதிரி அடுக்கடுக்காக உடனே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அவருடைய அம்மையாரும் தந்தையும் சந்திரசேகர் அவர்களும் ஷோபா அவர்களும் சேர்ந்து 2 பேருமே சினிமா துறை இயக்குனதுனால ஃபெயிலர் ஆகும். மாண்புமிகு மாணவன், அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இந்த மாதிரி படங்கள்லாம், நாளைய தீர்ப்பு, இதெல்லாம் இவங்க தொடர்ச்சியாக எடுத்த படங்கள் அட்டர் ஃப்ளாப்பு. அந்த சங்கவின்னு ஒரு ஹீரோயின் வருவாங்க, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் போவாங்களே தவிர யாருக்குமே விஜயை பிடிக்காது. மேலும் 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 படங்களை எடுத்து அதுக்கப்புறமா வந்து விஜயை வந்து காதலுக்கு மரியாதை, அதுக்கு முன்னால் ஒரு படம் வந்தது, அந்த 2 படங்கள் மூலம் தான் ஒரு அடையாளம் தெரிய ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்கார். இன்றைக்கி பல 100 கோடி வசூலாகுது, எல்லாம் ஓகே. இதற்காக வந்து நீங்கள் வாக்களிச்சிங்கன்னு சொன்னால், இப்போது திரும்பவும் ஆரியம் உள்ளே வந்ததுன்னா உங்கள் பசங்க, உங்கள் பிள்ளைகள், இவங்களுடைய வாழ்நாள், இவங்களுடைய லைஃப் எல்லாம் போயிடும். இவங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். வேலை கிடைக்காது இல்லைங்களா? எதுவுமே மக்களையே சந்தித்து வாக்கே சேகரிக்காத நிர்மலா சீதாராமன் வந்து நிதி அமைச்சர். அந்த மாதிரி இவங்களுக்கு தான் முக்கியம். இன்றைக்கே வந்து பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 66% பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து ஹைகோர்ட் நீதிபதிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய கீ போஸ்ட்டில் ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சவுத்தில் தான் இவர்களுக்கான எதிர்ப்பு பலமாக இருக்குது. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நடிகர்களை வச்சு ஏதாவது ஒரு வழியில் உள்ளே பூந்து பண்ணாங்கன்னா இங்கே மத கலவரமாகி திருப்பரங்குன்றத்தில் எதை முயற்சி செஞ்சாங்களோ அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீதிபதிகள்லாம் கூப்பிட்டு வச்சுருக்கிறாங்க. ராஜாவுக்கு அவர் எதுவுமே இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதபடிக்கு அவரை போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதுனால உள்ளே வர முடியல. நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி வாக்குகளை பிரித்து ஒரு வேளை அது திமுகவுக்கு எதிராக போச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி தமிழ் தேசியம் என்பது நாளை பின்ன பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ தமிழ் தேசியம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சீமான் மாதிரி ஆளுங்க தான். அவன் ஒரு தமிழ் தேசியத்துக்கான தலைவரே கிடையாது, அது வேறு விஷயம். தமிழ் தேசியம் ஒரு தமிழன் வந்தால் அவன் என்ன ஜாதின்னு முதல்ல நம்ம பார்ப்போம். அந்த ஜாதிக்காரங்க தான் அவருக்கு ஓட்டு போடுமே தவிர வாக்குகள், தமிழுடைய வாக்குகள் 4ஆக பிரிஞ்சிடும். இது அந்த காலத்தில் ஏற்படுத்தி வைத்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக தான் பெரியார், அண்ணா இவர்கள்லாம் வந்து திராவிடம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. திராவிடம்னா மலையாளம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் 4ம் சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆரியம் உள்ளே வரவே முடியாது. இப்போதைக்கு நமக்கு, நம் மக்களுக்கு, நம் சந்ததிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணி, காங்கிரஸ், மத்தியிலே ராகுல் காந்தி, இவர்கள் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதனால் நடிகர்களுடைய, அவருக்கு எந்த சின்னம்னே இன்னும் தெரியல, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் பின்னாலெல்லாம் போகாதீங்க. அப்படியே போனாலும் உங்கள் வாக்குகளை தயவு செய்து இது போன்ற ஆட்களுக்கு கொடுக்காதீங்க. பாஜக நிழல் எந்த கட்சி மேலே படுதோ அதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள், எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. பெரியார் அன்றைக்கே சொன்னார், எது ரைட்டுன்னா பார்ப்பனம் எதையெல்லாம் தவறுன்னு சொல்லுதோ அதை செய், அது சரி. எதையெல்லாம் சரின்னு சொல்லுதோ அதை செய்யாத, அதுதான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நல்லதுன்னு பெரியார் சொல்லியிருக்கார். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் விழித்து கொண்டு
விழிப்புணர்வோடு அரசியல் செய்யுங்க. உங்களெல்லாம் அரசியலில் வரவேற்கிறோம். வாங்க, நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. இப்போதைக்கு ஆரியம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் திராவிடம் தான் சிறந்தது. திராவிடம் தமிழகத்தில் பலமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி குழப்பவாதிகள் பின்னால் போகாதீங்க. இதுதான் என்னுடைய அறிவுரை கூறி அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.